ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் என்னென்ன என்பதை பற்றி முதலில் காணலாம். வாழைத்தண்டு, வாழைப்பிஞ்சு, வாழைப்பூ, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், புடலங்காய், பாகற்காய், அவரை பிஞ்சு, சாம்பல் பூசணி, சுண்டைக்காய் ஆகிய காய்கறிகளை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. மேலும் தினமும் மாலையில் 1 கப் சுண்டல் சாப்பிடுவது நல்லது. அதோடு அடிக்கடி இடையில் பசி எடுத்தால் பாதாம், அக்ரூட் ஆகியவற்றை சாப்பிடலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு ஆகிய காய்கறிகளை சர்க்கரை நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய கீரை வகைகளை காணலாம். அரைக்கீரை, கருவேப்பிலை, புதினா கீரை, முசுமுசுக்கை கீரை, வல்லாரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, துத்திக்கீரை ஆகிய கீரை வகைகளில் ஏதேனும் ஒன்றை தினமும் பொரியலாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் சாப்பிடுவது நல்லது. இதனால் அவர்களின் உடலுக்கு தேவையான சத்து கிடைப்பதோடு சர்க்கரையின் அளவும் கட்டுக்குள் இருக்கும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் சில பழங்களை தாராளமாக சாப்பிடலாம். அப்படி அவர்கள் சாப்பிட வேண்டிய பழ வகைகளை தற்போது காணலாம். நாவல் பழம், நெல்லிக்காய் ஆகியவை சாப்பிடலாம். மலைவாழைப்பழம் வாரத்திற்கு 2 சாப்பிடலாம். தினமும் 3 பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். கொய்யாக்காய், பப்பாளி, ஆப்பிள், விளாம்பழம் ஆகியவற்றை ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவு சாப்பிடலாம். மேலே சொன்ன பழ வகைகளை ஒரு நாளைக்கு 1 பழம் என்றே சாப்பிட வேண்டும். ஒரே நாளில் அனைத்து பழங்களையும் சாப்பிடக்கூடாது. சப்போட்டா, பலாப்பழம், மாம்பழம் ஆகிய பழங்களை சர்க்கரை நோய் இருப்பவர்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இது தவிர அதிக இனிப்புள்ள பழங்களையும் தவிர்ப்பது நல்லது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய சில மூலிகை வகைகளை காணலாம். ஆவாரம்பூவை கூட்டு அல்லது பொரியலாக செய்து சாப்பிடலாம். ஆவாரம்பூவை வேக வைத்து வரும் நீரை தேநீருக்கு பதிலாக குடிக்கலாம். இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். அதேபோல் 100 ml அளவு அருகம்புல் சாறு குடிக்கலாம். கொத்தமல்லி சாறு, நெல்லிக்காய் சாறு, கருவேப்பிலை சாறு போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை தினமும் 100 ml அளவு அருந்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.